அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ண போறோம்னா மட்டன் கிரேவி பண்ண போறோம். மட்டன் ஃப்ரைன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம். ஆனா இது வந்து நம்ம தால்ச்சாவுக்கு வச்சு சாப்பிடலாம். சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம். இந்த கிரேவி வந்து நமக்கு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மட்டன் தால்ச்சா தான் நம்ம செஞ்சோம். ஆனா அதுக்கு சைட் டிஷ்ஷா பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம கடாயை வச்சுட்டு கடலை எண்ணெய் கொஞ்சம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம். எப்பயுமே மட்டன் வந்து நம்ம செய்ய போகும்போது நம்ம வந்து கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் வந்து சேர்த்து செஞ்சோம்னா நமக்கு நல்லா இருக்கும், செமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதோடைய வாசமே அவ்வளவு அருமையா இருக்கும். இப்போ நம்ம என்ன காஞ்சது, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமா கல் உப்பு போட்டு நம்ம வதக்கணும். வதக்கிட்டு அது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற கரம் மசாலா அதைத்தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா கரம் மசாலா நாங்கள் பாக்கெட்லாம் வாங்க மாட்டோம், நாங்கள் வீட்டிலேயே நாங்கள் அரைச்சி வச்சுப்போம். அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். அதை போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுக்க தக்காளி 2 சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அந்த கரம் மசாலா, அந்த இஞ்சி பூண்டு, அந்த தக்காளி, அது கூட 2 ஸ்பூன் சில்லி பவுடரு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போறது மாதிரி நல்லா கிளறி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம குக்கர்ல ஆல்ரெடி வேக வச்சு இந்த மட்டனை வந்து நம்ம அது கூட நம்ம சேர்த்துக்கணும். நம்ம நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடணும். வச்சு ஒரு 10 நிமிஷம் சென்று நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான சுவையான மட்டன் கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிரும். அது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் கிளறி எடுக்கணும். மட்டன் வெந்தது தான், அதனால சிம்லையை போட்டுட்டு நம்ம கிளறி எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளவு அருமையா சுவையா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல சாதத்துல பிசைஞ்சே சாப்பிடலாம். அவ்வளவு அழகா இருக்கும், டேஸ்டா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், ரைஸுக்கு வந்து சைட் டிஷ்ஷா நம்ம வச்சு இதை சாப்பிடலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதுசா வீடியோக்கெல்லாம் நாங்க வந்து அப்டேட் பண்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.